அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இப்போ இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் ஏதாவது இந்த பேசுற மாதிரி ஃபங்க்ஷன்னு கொஞ்ச நாளா போறதில்லை. ஏன்னா நம்ம போனா சும்மா இருக்க மாட்டோம், ஏதாவது உண்மையை சொல்லுவோம். அந்த உண்மை வெளியில பயங்கரமா வேற மாதிரிலாம் போகும். ஸோ பட் என்ன பண்றது, மனசுல பட்டது சொல்லிதான் ஆகணும். அதனால அது ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை. அதனால நிறைய விஷயம் சரி வேணாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுவேன், போக மாட்டேன். எனக்கு சந்தானம் இல்லை இந்த படம் ஆடியோ ரிலீஸ் பண்றேன், நீங்க வரணும் அப்படின்னோடனே எதுவுமே சொல்ல, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சந்தானம் மன்மதன்ற படம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த படத்துல ஆல்ரெடி கவுண்டமணி சார் நடிக்கிறாரு. அப்போ நான் பயங்கரமான ஒரு கவுண்டமணி சாரோட மிகப்பெரிய ஃபேன். நான் அவர் காமெடி நான் சும்மா வீட்டில் அப்படி நடந்து போகும்போது கவுண்டமணி சாரோட ஒரு சின்ன பிட்டு நான் கூட நின்று அட்லீஸ்ட் அந்த சவுண்டாவது எனக்கு கேட்கணும். அதை நான் பார்க்கணும்னா இல்லையா, அவர் பேசுற டைலாக் அது கேட்டுட்டு தான் போவேன் நான். அப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் மன்மதன் படம் கதை எழுதி இது பண்றேன், அந்த படம் அவர் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை. ஸோ கவுண்டமணி சார் அந்த படத்துல இருந்தாரு. ஸோ செகண்ட் ஹாஃப்ல ஒரு காலேஜ்ல ஒரு யங் அந்த மொட்டை கேரக்டர் கூட வர ஒரு ஃப்ரெண்டு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் போது அப்போ இருக்கிற ஒரு டாப் காமெடியன் தான் போகலாம் அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசரும் சரி, அப்போ அங்க ஒர்க் பண்ற அசோசியேட் டைரக்டர்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. எனக்கு எப்படிடா அவங்க வயசு செட் ஆகாது. அப்போ கவுண்டமணி சார் நடிக்கிறாருன்னா மாமாவா கூட நடிச்சாரு. பட் இது ஒரு காலேஜ்ல எப்படி நம்ம கூட இது பண்ண முடியும் அப்படின்னும் போது இந்த லொல்லு சபா பார்ப்பேன். பார்க்கும்போது சந்தானம் ரொம்ப பிடிச்சிருந்தது, சந்தானமோட ஒர்க். அப்ப நான் சொன்ன தைரியமா சரி இந்த பையனை வச்சு போகலாம் அப்படின்னா அந்த அசோசியேட் டைரக்டர் என்கிட்ட பெரிய சண்டை. உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா, எவ்வளவு பெரிய படம் பண்றோம் நம்ம, இதுக்கு ஒரு பேக்கேஜ் வேணாமா, இந்த பக்கம் ஒரு கவுண்டமணி சார் நடிக்கிறாரு, இப்ப இருக்கிற ஒரு டாப் காமெடியன் தான் இதுல நடிக்கணும், நீங்க என்னமோ ஒரு புது பையனை வச்சு படம் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க, உங்களுக்கு என்ன ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி கத்துனேன். ஒன்னு அதான் அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் நினைச்சுக்கிட்டேன், ஆமா நம்ம கொஞ்சம் அறிவியல் தான், கொஞ்சம் திமிர் பிடிச்சவன் தான், பட் ஆனா மனசுக்கு பட்டதை தான் செய்யணும்னு முடிவு பண்ணி அன்னைக்கு சந்தானம்ன்றத அந்த படத்தில் நடிக்க வச்சேன். அப்போ அந்த அசோசியேட் டைரக்டர் கிட்ட நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் அன்னைக்கு ஒரு நாள் நீங்க ஒரு படம் எடுப்பீங்க, அன்னைக்கு இந்த பையனோட டேட் வேணும்னு நீங்க போய் நிற்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அவரு ஒரு படம் எடுத்தாரு, அந்த படத்துல சந்தானம் நடிச்சாரு. இது நடந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அன்னைக்கு அந்த படத்துல சந்தானம் நடிக்க வைக்கும்போது நான் சந்தானம் கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தெரியல, நான் சொன்னேன் இந்த மாதிரி கொஞ்ச நாள்ல நீ பெரிய ஒரு காமெடியன் ஆனதுக்கு அப்புறம் என் படத்துக்கு டேட் கேட்டா கூட உங்ககிட்ட இருக்காது சந்தானம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நான் சொன்னேன். அது இன்னைக்கு நடந்தது. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் சிம்பு படத்தோட டேட்டுக்கு சந்தானம் கேட்டு ஒரு நாள் கூட சந்தானம் வராம இருந்ததே கிடையாது. இன்னைக்கு அவர் எவ்வளவு பெரிய ஒரு காமெடியில ஒரு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் என் படம் தான் வந்திருக்காரு. அண்ட் சந்தானத்தை பத்தி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். அவருடைய ஃபேமிலி அண்ட் சுத்தி இருக்கிற அந்த ஒரு டீம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸிங். எல்லாருக்குமே அது கிடைக்காது, அமையாது. என்னதான் நம்ம எவ்வளவு திறமைசாலியா இருந்தாலும் என்ன இது பண்ணாலும் சரி, எண்ட் ஆஃப் த டே ஒரு ஃபேமிலி ரொம்ப முக்கியம். சந்தானமோட அம்மாவும் சரி, அப்பாவும் சரி, ஒய்ஃப் எல்லாருமே வெரி வெரி சப்போர்ட்டிவான ஒரு ஃபேமிலி. அண்ட் கூட இருக்கிற டீம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே ஐம் வெரி ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயம் அவரை சுற்றி இருக்குன்றது. அதனாலதான் இன்னைக்கு அவருடைய சக்சஸ் மேல மேல வளர்ந்துகிட்டே போகுது. இந்த படம் கண்ணா லட்டு பின் ஆசையா படத்தோட கதை எனக்கு தெரியும், நான் கேட்டிருக்கேன். அண்ட் அந்த படத்துல நான் ஒரு சின்ன ஒரு ரோல் வேற பண்றேன். ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சிம்புவாவே நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சரி நான் என்ன கதை என்ன அதெல்லாம் எதுவுமே கேட்கல, பட் நான் பண்ணேன். வெரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிமா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. அண்ட் சொல்லவே தேவையில்ல, பவர் ஸ்டார் வேற படத்துல நடிச்சிருக்காரு. பவர் ஸ்டார் பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன்.
ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து எல்லாருக்கும் ஒரு விதமான என்ட்ரி ஒன்று இருக்கும். சினிமாவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்த விதம் வந்து வேற மாதிரி இருக்கும். பட் எல்லாருமே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. நிறைய பேர் கேட்டாங்க, யாரு ஒரு பவர் ஸ்டார், ஏதோ நீங்களாம் போய் போட்டோ எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் கேட்டாங்க. அண்ட் பிகினிங்ல வந்து அவரோட போட்டோஸ் இந்த இதெல்லாம் வந்து பேப்பர்ல வெளியிலலாம் வரும். அவர் இந்த மாதிரி ஒருத்தர் பவர் ஸ்டார்னா அவரு போட்டோ எல்லாம் போட்டிருக்காங்கன்னும் போது நான் யோசிப்பேன், எவ்வளவு ஃபீல் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு ஒருத்தருக்கு வந்து அது ஒரு மன கஷ்டமா இருந்திருக்கும்னு. பட் ஆனா அந்த அத்தனை பேரோட கிண்டல் அவங்க எல்லாம் இது பண்றாங்கன்ற ஹர்ட் அன்னைக்கு தாங்கினதுனாலதான் அந்த கிண்டல் தான் இன்னைக்கு அவ்வளவு கிளாப்ஸ் அவருக்கு. இன்னைக்கு பவர் ஸ்டார்ன்றவர் ஒரு சந்தானத்தோட ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னு நினைக்கும் போது நம்மளுடைய வெற்றிக்கு வந்து என்ன வேணா காரணமா இருக்கலாம். கஷ்டப்படுறதுங்கிறது எந்த விதத்துல வேணா கஷ்டப்படலாம். ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். அண்ட் இந்த டீம் இந்த படத்துல சேதுன்னு சொல்லி நடிச்சிருக்காரு. சேது என்ன சொல்றது, எனக்கு சந்தானம் கூட தான் எனக்கும் அறிமுகம். நைஸ் ஃப்ரெண்ட். ஐ விஷ் ஹிம் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் நல்ல டீம். மணிகண்டன் அந்த டைரக்டர், அதுக்கப்புறம் பாலு சார் கேமரா சொல்லவே தேவையில்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் தமிழ் மியூசிக் சாங்ஸ் எல்லாம் கேட்டேன், வெரி வெரி நைஸ் சாங்ஸ். அண்ட் இந்த படமும் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் வந்து ஃபுல்லா நல்ல ஒரு காமெடி. இந்த படத்துல வீட்டு கணேஷ் இருக்காரு, அவரை பத்தி மறந்துட்டேன். அவரோட வாய்ஸ் வந்து எப்படி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்றத வந்து இந்த படத்துல வந்து சந்தானம் யோசிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு காட்டியிருக்காரு. அதை நீங்க எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சிங்கர். யேசுதாஸ் சார் மாதிரி, பாலு சார் மாதிரி ஒரு பெரிய சிங்கரா இருந்தாரு. அவருடைய தொண்டை எப்படி இவ்வளவு கேவலமா ஆச்சுன்றத வந்து ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க இந்த படத்துல. ஸோ த்ரூஅவுட் இந்த மாதிரி நிறைய படத்துல வந்து நிறைய சின்ன 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 விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும்ன்றத நம்புறேன். ஸோ ஐ விஷ் த ஹோல் டீம் ஆஃப் கண்ணா லட்டு தின்ன ஆசையா ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எப்பவுமே ஷூட்டிங்ல டென்ஷனா இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கும். அப்படி சரி, அப்படி ரொம்ப அந்த ஷூட்டிங் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி வரும்போது அதுலேருந்து கொஞ்ச நேரம் பிச்சுட்டு வெளியில போனோன்னா ஏதாவது ஒரு படம் பார்க்கலாம்னு முடிவு பண்ணுவேன். அப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஏதாவது ஒரு காமெடி படமாக தான் இருக்கும். இது மாதிரி பல தடவையில் வந்து இப்போ ரீசெண்டாக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு கண்ணாடி படம் பார்த்தேன். ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது. அவ்வளோ அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி உள்ளத்தை அளித்தா ஒரு படம் வந்தது. அதுதான் வந்து த்ரூ அவுட் அவ்வளோ சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி ஒரு கண்ணாடி படம் ஆரம்பிச்சாலும் கடைசி வரை சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அவ்வளோ அருமையாக பண்ண ராஜேஷுக்கு இந்த மேடையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதில் உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாரு. இன்னொரு முக்கியமான காரணம் அதில் சந்தானம். அந்த மாதிரி காமெடி படங்கள் தான் இல்லை, அப்பப்போ நமக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸ் கொடுக்குது. அப்புறம் இந்த கலகலப்புன்னு ஒரு படம் வந்துச்சு, அதுவும் ஒரு ரிலாக்ஸ் கொடுத்துச்சு. இப்போ எனக்கு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, இப்போ 2 வாரமா நடந்துட்டு இருக்கு. டே அண்ட் நைட் போயிட்டு இருக்கு. நைட்லேருந்து டே மாறும்போது ஒரு சின்ன கேப் கிடைச்சது. டென்ஷன் தாங்கல, எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ ஒரு படம் பார்த்தேன். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோன்னு ஒரு படம். ரொம்ப சூப்பரான படம். அவ்வளோ வித்தியாசமா ரொம்ப பொறுமையா எடுத்திருந்தாங்க. இந்த மேடையில் அந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்குற படம் எது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் மட்டும் இல்லை, நீங்க எல்லாரும் எதிர்பார்க்குற படம் இந்த கண்ணா லட்டு தின்ன ஆசையாதான். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பும்போது கூட டென்ஷனு என்னன்னா, ஒரு காஸ்டியூம் டிசைனர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அது ஒரு ஆப்ரேஷனுக்காக. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஒர்க் லோடு தாங்காம டென்ஷன் தாங்காம நான் வேலையை விட்டு போறேன்ட்டான். இவ்வளோ டென்ஷனோட வந்து உட்காந்து இந்த பார்த்தா, இந்த ட்ரெய்லர் பார்த்தா நான் அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. இருந்த கவலையெல்லாம் போயிடுச்சு. அவ்வளோ நல்ல காமெடியா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ இதில் சந்தானம் ப்ரொடியூசராக இருக்காரு. அவர் போடுற எஃபர்ட் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஒரு காமெடி படம் தானே அப்படின்னு இல்லாமல் முதல்ல டைட்டில் ஆரம்பிச்சு அவருக்கும் பிடிக்கணும், ஜனங்களுக்கும் பிடிக்கணும், ரொம்ப யோசிச்சு பண்ணியிருக்காரு. வந்து இந்த டைட்டிலே பாருங்க, டைட்டில் ஆரம்பிச்சு கண்ணா லட்டு தின்ன ஆசைன்ற ரொம்ப ஒரு கேட்சியான ஒரு டைட்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸ், இதுக்கு ஒரு நல்ல சினிமாட்டோகிராஃபர் இருக்கணும்னு பாலுவுடைய ஒளிப்பதிவு ஒரு படத்தில் பார்க்கும்போது நம்ம நினச்சிப்போம் இவரோட நம்ம ஒரு படம் பண்ணுவோன்ட்டு. அப்படி நான் நினச்சிட்டு இருக்கிற ஒரு லிஸ்ட்ல இருக்க ஒரு பாலு.
அதே மாதிரி மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ சாங்ஸ் காமெடி படத்துக்கு சாங்ஸ் இல்லாமல் நல்ல ஒரு டாப் ஒரு முன்னணியில் இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் தமனை போட்டிருக்கிறாரு. தமன் பார்த்தீங்கன்னா அவன் வந்து பாய்ஸ் படத்துல சும்மா ட்ரம்ஸ் வாசிடும் அடிச்சு கீழ்ச்சிருவான், உண்மையிலே கீழ்ச்சினா உடச்சிருவான், குச்சி குச்செல்லாம் உடச்சிருவான். அந்த மாதிரி ஒரு ரொம்ப எனர்ஜியான ஒரு மியூசிக் டைரக்டர். பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு படத்துக்கு போடுற மாதிரி ரொம்ப அருமையாக போட்டு விட்டுருக்கா பாட்டெலாம், ரொம்ப நல்லா பண்ணி. இது மாதிரி நல்ல டீம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு இன்விடேஷனில் வந்து ஒரு அக்கறை மாதிரி ஒரு அதே மாதிரி பேப்பர் ஆடு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் வச்சு அதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு இது மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து எஃபர்ட் போடுற ஒரு விஷயம் எப்பவுமே வந்து தோக்காது. கண்டிப்பாக அவர் போட்ட எஃபர்ட்டுக்கு வந்து இந்த படம் பெரிய ஹிட் ஆகும் நான் நம்புகிறேன். இந்த நேரத்தில் சந்தானத்தை பற்றி நான் ஒன்று சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இவ்வளோ பீக்கில் இருக்கிற ஒரு பொசிஷனில் வந்து கரெக்ட் டயத்துக்கு வராரு. காலைல 7 மணிக்கு ஷூட்டிங்னா 7 மணிக்கு கரெக்டாக வராரு. அது மாதிரி சொன்ன டேட்லாம் கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 2-3 ஷூட்டிங் வச்சுக்கிட்டு டென்ஷனாக எங்கே அலையாமல் ஒரே ஒரு ஷூட்டிங் தான். அது கேன்சல் ஆகிடுச்சுன்னா கூட வேறு படத்துக்கு போகாமல் ரிலாக்ஸ் பண்ணி ரெஸ்ட் எடுக்கிறாரோ இல்லை அடுத்த படத்துக்கான உண்டான டயலாக்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறாரோ என்னமோ அது மாதிரி ரொம்ப நல்ல எஃபர்ட் போட்டிருக்கிறாரு. கண்டிப்பாக அவருடைய எஃபர்ட் தோக்காது. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் உதவ ப்ரொடியூசர் ராமநாராயணன் சார் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களுக்கும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும், திரு பவர் ஸ்டார் ரசிகர்களுக்கும் வணக்கம். இந்த படத்தில் வந்து காமெடி சூப்பர் ஸ்டாரும் பவர் ஸ்டாரும் இணைஞ்சிருக்காங்க. லிட்டில் சூப்பர் ஸ்டாரும் இருக்கிறார் இந்த படத்தில். லிட்டில் சூப்பர் ஸ்டார் லைட் சூப்பர் ஸ்டார் அவரும் இருக்கார் இந்த படத்தில். என்னென்ன இந்த படம் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு நான் வந்து உடனே சந்தான சாருக்கு ஃபோன் பண்ணி என்னங்க இப்படி கூத்தடிச்சிருக்கீங்க, என்ன இப்படி ஒரு காமெடி பண்ணிருக்கீங்க, ஓகே டபுள் மடங்கு இதுல காமெடி இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்ப அவர் சொன்னாரு, நீங்க வேற செகண்ட் ஹாஃப்ல இதோட அதிகமா காமெடி வச்சிருக்கேன் அப்படின்னாரு. ஸோ படம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். உங்களை மாதிரி நானும் படம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அண்ட் சேது இந்த படத்துல வந்து அவர் வந்து ஒரு ஹீரோவா அறிமுகமாகறாரு. என்ன வந்து ஒரு ஹீரோவா நீங்க ஏத்துக்கிட்டதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்னு வந்து என்னுடைய இயக்குனர் ராஜேஷ் சார், ரெண்டாவது வந்து சந்தானம் சார். என்னை விட அந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு இவங்க 2 பேர் தான் முக்கியமான காரணம். அவங்க தான் எனக்காக ரொம்ப அந்த படத்துக்காக மெனக்கெட்டது. இந்த படத்துலயும் சந்தானம் சார் வந்து சேது வந்து ஒரு நல்ல ஒரு லான்ச் கொடுப்பாரு நான் நம்புறேன். அண்ட் தமன் அவருடைய சாங்ஸ் நான் வந்து இப்பதான் கேட்டேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தமன். அண்ட் பாலு சார் என்னுடைய கேமராமேன், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சந்தானம் சார் ஒரு டீம் இந்த படத்தில் வந்து அவங்க தான் ஃபுல்லாக அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம், நன்றி.